பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தலைவியின் பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். புரட்சி தலைவி சிலை மற்றும் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூரில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அண்ணா நகரில் வார்டு செயலாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு, புதூர், கவுண்டம்பட்டி பகுதிகளில் நகர செயலாளர் முருகன் தலைமையில் புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி பெரம்பலூரில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் வழக்கறிஞர் அணி சார்பாக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் கௌதம் புத்தர் அறக்கட்டளை மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொரட்டூர் பகுதியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் தினத்தையொட்டி அம்பத்தூர் பகுதி கழக செயலாளர், சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஜான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற பாடுபட வேண்டும் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சின்ன பார்க் அதிமுக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோலப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பில் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நகர கழக செயலாளர் நீதிமன்னன் தலைமையில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி முழு உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அரசு மருத்துவமனையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி தனியார் மருத்துவமனையில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். திருச்சி திருவெரும்பூர் கணேசா ரவுண்டானாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் MP பாக்குமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி கழக அம்மா பேரவை புதிய அலுவலகத்தை சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் திறந்து வைத்தார். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் KSK பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பஜார் வீதியில் உள்ள புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் திருப்புலிவனம், சாலவாக்கம் பகுதிகளிலும் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நெய்வேலி நகரத்தில் புதிதாக நிறுவப்பட்ட புரட்சி தலைவி முழு திருவுருவ வெண்கல சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் NLC அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் சிறுபந்தாடு பகுதியில் கண்டமங்கலம் ஒன்றிய அதிமுக சார்பில் மாபெரும் இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமினை கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் பங்கேற்று தொடங்கி வைத்தார். முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மேலும் இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். புரட்சித் தலைவி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொலார் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 76 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார். சிவகங்கை நகர கழக செயலாளர் ராஜா தலைமையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் MGRின் சிலை மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் புரட்சித் தலைவி திருவுருவ சிலை மற்றும் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நகர கழக செயலாளர் DD குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளையும் வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KG ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் எதிரில் நகர அம்மா பேரவை செயலாளர் வடமலையான் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கழக கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. முன்னாள் MLAக்கள் சதன் பிரபாகரன், டாக்டர் முத்தையா உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர கழகம் சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது. பேரணியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தலைவர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக MLAவுமான அருண்மொழி தேவன் தலைமையில் ஸ்டேட் வங்கி அருகே புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானமும் கோலப்போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. இதேபோல் கம்மாபுரம், தொழூர் பகுதிகளிலும் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்வில் அருண்மொழி தேவன் MLA பங்கேற்று அன்னதானம் வழங்கியதோடு கோலப்போட்டிகளில் வென்றவர்களுக்கு குத்துவிளக்கு, லட்சுமி விளக்குகளை பரிசளித்தார். தஞ்சை கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் M. ரத்னசாமி பங்கேற்று கழக கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் சிறப்பு மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து அன்னதானத்தையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்கழுக்குன்றம் அருகே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மோகன்ராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் தலைமையில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அம்மாவின் முழு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 500 பேருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவி பிறந்த நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கோலார்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தில் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக பொருளாளருமான சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு சேலை, தென்னங்கன்று ஆகியவை வழங்கினார். இதேபோல் ராதாபுரத்தில் அதிமுகவினர் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
வேதாரண்யம் ஓரடியம் புலத்தில் புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் 76 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றி புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுக நகர கழக செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் கழக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், இலவச வேஷ்டி சேலை, மரக்கன்றுகள் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோபாலசமுத்திரம் வீதியில் உள்ள புரட்சித் தலைவர் MGR சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சிவராஜ மாணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகர கழகம் சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி அன்பகம் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் கோமல் R. K. அன்பரசன், நகர கழக செயலாளர் செந்தமிழன் உள்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி பிறந்தநாளையொட்டி நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பில் பெருமாள்புரத்தில் உள்ள ராணி மகாலில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 176க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் சோழத்தரம் அருகே புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பங்கேற்று அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தர்மபுரி அதிமுக அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயிலில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் குன்னத்தூர் மற்றும் ஆரத்தி வேலூர் கிராமங்களில் வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக கொடியை ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அறிவுறுத்தலின் பேரில் நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா 14வது வார்டு, இந்திராநகர், காரப்பட்டு மற்றும் கீழ்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
பின்னர் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோல் மத்தூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி திருவுருவ படம் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KE கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலையில் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். கருப்பூர், ஓமலூர் பேரூராட்சி மேற்கு, கிழக்கு ஒன்றியங்களில் 76 கிலோ கேக் வெட்டி பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காடையம்பட்டியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். காரைக்காலில் அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கியும், இனிப்புகள் வழங்கியும், காலை சிற்றுண்டி வழங்கியும் கழகத்தினர் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும், அண்ணா தொழிற்சங்க கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனாவும் ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து புரட்சி தலைவி உருவப்படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் அனைவருக்கும் தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதேபோல காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலையை மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் வழங்கினார். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் தலைமையில் அக்கனம்பாளையம், பொன்னகர், ஐயம்பாளையம், உப்பிலியப்பாளையம் என 4 இடங்களில் கழக கொடி ஏற்றி வைத்து 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் புரட்சித் தலைவி புகழை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை சக்கந்தி ஊராட்சி கழகம் சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகள், பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ ஹரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அம்மா பேரவையின் சார்பில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் தங்கமோதிரம் அணிவித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் PC ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டல், செங்கோடம் பாளையம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லம், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழங்குன்றம் S ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் புரட்சித் தலைவி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் கழக கொடி ஏற்றப்பட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டன. சாத்தனூர் பகுதியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் தலைமையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி உட்பட ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அவினாசி சாலையில் உள்ள புரட்சித் தலைவி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கழக கொடியேற்றி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தலைமை கழகத்தில் கழக கொடி ஏற்றி புரட்சி தலைவி திருவுருவ படத்திற்கும் புரட்சி தலைவர் MGRின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று பிறந்த 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகம் மற்றும் ஜாப்ராபாத் பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அதிமுக MLA செந்தில்குமார் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். முன்னதாக அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது MLA செந்தில்குமார், முன்னாள் MLA கோவி சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் MGR சிலைக்கும் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனையடுத்து 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கிழக்கு மாவட்டம் சார்பாக புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வெம்பக்கோட்டையில் ஆதரவற்ற சிபியோ உண்டு உறைவிட பள்ளியில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்னதானங்கள் மற்றும் புத்தாடை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொள்ளாச்சி நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் முன்பு ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், அடிப்படையாக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் வெறும் வார்த்தை ஜாலங்களால் மட்டுமே விடிய அரசு காலத்தை ஓட்டி வருகிறது என விமர்சித்தார். அடிப்படையாக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இந்த ஆட்சி வெறும் வார்த்தை ஜாலங்களால் மட்டுமே காலத்தை ஓட்டி கொண்டிருந்தது. மக்கள் விழித்து கொண்டார்கள். விரைவில் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி நல்ல ஆட்சி அமையும். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10 லட்சம் ரூபாய் வீதம் 76 பேருக்கு விபத்து காப்பீட்டினை வழங்கினார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் தலைமையில் இலவச மருத்துவ முகாமினை தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேடசந்தூர் பஸ் நிலையம் முன்பாக அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் VPP பரமசிவம் மற்றும் முன்னாள் MLA தென்னம்பட்டி பழனிசாமி ஆகியோர் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு இளம்பெண்கள் பாசறையின் சார்பில் ஆதரவற்ற 54 குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு திருப்பூர் தெற்கு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திருப்பூர் தெற்கு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் உள்ள அவரது சிலைக்கு கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் சின்னசாமி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் MGR மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஏற்பாட்டில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் புரட்சித் தலைவியின் உருவ சிலைக்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோல் பாதாள காளியம்மன் கோவில் அருகே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் பஸ் நிலையம் அருகே செங்கை கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் தலைமையில் புரட்சித் தலைவி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலை அன்னதானம் வழங்கி அதிமுகவினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி குமரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரான என் தளவாய் சுந்தரம் அறிவுறுத்தலின் பேரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 52 வார்டுகளிலும் புரட்சித் தலைவியின் திருவுருவ புகைப்படம் இலவசமாக வழங்கப்பட்டு மாநகரில் வைக்கப்பட்ட புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் முன்னிலை வகித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காந்தி சிலை மைதானத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகில் இருந்து தொடங்கிய பேரணிக்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி தலைமை வகித்தார். பின்னர் அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவி பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கழக கொடி ஏற்றி புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் அதிமுக நகர கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி பிறந்தநாளையொட்டி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான இசக்கி சுப்பையா கழக கொடியை ஏற்றி வைத்து புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதில் நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூரில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் சி பொன்னுசாமி தலைமையில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி முன்னிலையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து முத்தமிழ் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 400 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அதிமுக கழகம் சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட கழக செயலாளர் தச்சையன் கணேசராஜா தலைமையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த 10 பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் தச்சையன் கணேசராஜா கலந்து கொண்டு பச்சிளம் குழந்தையின் பெற்றோர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தங்க மோதிரங்களை அணிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் புன்னமராவதி அதிமுக அலுவலகத்தில் புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக கொடியேற்றப்பட்டு கழகத்தினருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னமராவதி அரசு போக்குவரத்து கழக பேருந்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசு பாப்பாயி ஆட்சி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பழங்கள் மற்றும் பிரெட் வழங்கப்பட்டது. மேலும் பொன்னமராவதி பேருந்து நிலையம் அருகே அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ததோடு அங்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் மாவட்ட கழக தலைமை அலுவலகம் வாலாஜா என 30 இடங்களில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி 76 கிலோ கேக் வெட்டுதல், அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை முத்துக்கடையில் நடந்த நிகழ்ச்சியில் பாமக நகர துணை செயலாளர் ராஜேந்திரன் அக்கட்சியிலிருந்து விலகி மாவட்ட செயலாளர் சுகுமார் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ராமநாதபுரத்தில் நகர கழகம் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா உள்ளிட்ட அதிமுகவினர் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள், தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கிய அன்வர் ராஜா ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் மற்றும் பெண்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சிவகங்கை மாவட்டத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் முன்னிலையில் ஆதரவற்ற முதியோர் இல்லம் மற்றும் குழந்தைகள் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.